த்ரில்லர் படமாக அமையாமல் ஒரு எமோஷனல் படமாக ஒரு குடும்ப பாணியில் படத்தை எடுத்திருக்கிறார் தனுஷ். தனுஷ் இந்த படம் மூலமாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார். இடையில் இதற்கு முன்னாடி வந்த ஒரு படம் அவருக்கு ஒரு தோல்வியை சந்தித்தது. ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி வாக்கியை கொடுத்திருக்கிறது. இந்த இட்லி கடை படம் எல்லா ஜனருக்கும் மக்கள் அதை ரசிக்க வேண்டிய அளவிற்கு இந்த படம் இருக்கிறது. இந்த படத்தில் அருண் விஜய் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறார். ஆனால் வில்லன் கேரக்டரில் மிரட்டி இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப படமாக இந்த படத்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. எளிய மக்களின் இட்லி கடையை வைத்து உழைக்கின்ற எளிய மக்களின் வாழ்க்கையை நினைவு அளவிற்கு இந்த இட்லி கடை படத்தை வைத்து பின்னணியாக எடுத்திருக்கிறதை பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாக இருக்கிறது. இந்த படமும் அழகான ஒரு இயக்கத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். மீண்டும் திரைத்துறையில் ஒரு நடிகனாகவும் தேசிய விருது பெற்ற ஒரு நாயகனாக ஒரு இயக்குனராகவும் மீண்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்க தருணத்துக்கு வாழ்த்துக்களை சொல்வோம். ஆனால் இட்லி கடை படம்